விஜய் சார் ஃபோன் பண்ணி, உதயநிதி காலைல என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நீங்கள் த்ரிஷா பற்றி பேசுங்க, நான் உங்களை தூக்கி உள்ளே வச்சிடுறேன், நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் பேசியிருக்காரு. பேசினதுனால டக்குன்னு என்ன பண்ணாரு, ஒரு பேசுனதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இவர் நான் வரமாட்டேன், நான் உள்ளே வரவே மாட்டேன்னு வெளியே உட்காந்து தப்பு பண்ணலாம் இவங்க சரி எல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்படியும் பயப்படுறாரு தெரியல. அவர் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன், நான் இப்போ உள்ளே வர்ற ஐடியாலன்னு சொல்லி வக்கீலுக்கு கால் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் போராட்டம் சொல்லிட்டு போயிட்டு பொதுமக்களை போட்டு இது பண்ண ஒருத்தர் வாங்கின அடியே பார்த்தீங்களா? அந்த ரீல்ஸை மறக்க முடியாது. எகிரி குதிச்சாரு, குதிச்சு படுச்சுன்னு வச்சாரு. அது எப்படின்னா வடிவேல் சொல்றேன், லைஃப்ல சில அடிகளை பிளட்டான் செய்யும் அப்படியே போட்டு டம்னு அடிச்சோம். எனக்கு பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் காட்சிகள் அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா பஸ்ஸு நிக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ். ஒருத்தர் படுத்துட்டாரு, முன்னாடி போயிட்டு படுத்துட்டாரு. எதுக்கே படுத்திருக்கேன் அப்படின்னு தெரியல, படுக்க சொன்னாங்க, நான் படுத்திருக்கேன் அப்படிங்கிற வந்துட்டு தாவேக்கா ஒழிக டக்குனு கலைஞர் ஒழிக அவரை பிடிக்கோ. ஆமா, டங்கு ஸ்லிப்பாச்சால என்ன மைண்ட் செட்ல என்னவா இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல ஆர்ப்பாட்டம் போடணும் கிளம்பிடுவாங்க தெரியுமா, ஒரு குரூப்பு நேராக போயிட்டு போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்தாரான்னு தெரியல. கொஞ்சம் கத்திட்டே ஓடுறாரு, சும்மாரியா இருப்பாரு கலைஞர் ஒழிக. டீம் என்ன மேட்ச்னே தெரியாம வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கா. விஜய் அவர்களை தொட்டாலே வந்து அடிக்கிறாங்க அப்படின்னும் போது சிஎம் விஜய் அவர்கள் பத்தி பேசிட்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்கள் மனசுலயும் ஆழமா பண்ணிருக்கும். உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு தெரியும். ஸோ என்னன்னா எனக்கு ஓஜி டிஎம்கே வெளியாயிடுச்சு. அதெல்லாம் டிஎம்கே யாருன்னு மக்கள் இப்போ புரிஞ்சுப்பாங்க. எல்லா இடத்துலையும் கடை அடைக்க சொல்றது, பஸ் போற வழியில பஸ் மறைச்சு படுத்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பாக்குறாங்க இல்லையா. இதுதான் வந்து டிஎம்கே மறுபடியும் பண்ணுச்சு. அந்த பண்ண வேலையை திரும்ப இப்ப ஓஜி டிஎம்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல முக்கியமான அரசியல் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காகவும் அது இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கிறிஸ்டியன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். உதயநிதி அரெஸ்டான விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ரொம்ப விவாதத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணியிருக்கு. நியூஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பார்க்காம. ரெண்டு விஷயம்தான். ஒன்று, திமுக அதை எப்படி பார்க்குறாங்க, தாவேக்கா எப்படி பார்க்குறாங்கன்ட்டு. தாவேக்கா வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் கொடுத்துட்ருக்காங்க நிறைய இடத்துல. திமுக எப்படி பார்க்குதுன்னா, ஒரு நல்ல மனுஷனை அவர் என்ன தப்பு பண்ணார், அந்த பாவத்தை கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணால் சரியான்னு சொல்லிட்டு காலைல அரெஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா. இவர் சேகர் பாபு ஐயா வந்துருந்தாரு, ஆர்எஸ் பாரதி வந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. மாமா சபரீசன், அவருடைய மாமா. சபரீசன் தான் சபரீசன் வந்திருந்தாரு. துரைமுருகன் ஐயா வந்திருந்தாரு. ஸோ எல்லாரும் வந்துட்டு பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வழியாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு வச்சிருந்தாங்க. திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தை அப்படியே எடுத்து இது வந்து அரசியல் பழிவாங்கல், நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது, இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னா சட்டமன்றத்தில் எல்லாரும் வந்து கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க, இவர் கேட்குற கேள்வியெல்லாம் பயங்கரமாக இருக்கும், சிஎம் வந்து பதிலே சொல்ல முடியாமல் போயிடும், அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இவரை வந்து விஜய் சார் ஃபோன் பண்ணி, உதயநிதி காலைல என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நீங்கள் த்ரிஷா பற்றி பேசுங்க, நான் உங்களை தூக்கி உள்ளே வச்சிடுறேன், நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக அவர் பேசியிருக்காரு. பேசினதுனால டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு பேசினதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு அரசியல் நாடகம் விளையாடுறாங்கன்ற மாதிரி காட்டினாங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போமே, ஒருவேளை உதயநிதி அவர்கள் வர்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு நம்ம போய் அங்கே போய் எதுக்கு முஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு பேசாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி அரெஸ்ட் ஆகி போயிருந்தா ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ கரண்ட் அப்டேட் என்னன்னா, செங்கிப்பட்டின்ற ஒரு காவல் நிலையம், அங்கே தான் வந்துட்டு அவரை உள்ளே போயிட்டு விசாரணைக்காக, தஞ்சாவூர் போகிற வழியில் விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்காக இந்த டைம்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் போய் அவங்கள இந்த நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணுற அந்த ஐடியாவான்னு தெரியல. பட் அந்த டைம் விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவர் நான் வரமாட்டேன், நான் உள்ளே வரவே மாட்டேன்னு வெளியே உட்காந்து தப்பு பண்ணலாம் இவங்க சரி எல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்படியும் பயப்படுறாரு தெரியல. அவர் பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன், நான் இப்போ உள்ளே வர்ற ஐடியாலன்னு சொல்லி வக்கீலுக்கு கால் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் சினிமாவில் பார்த்துருப்போம், இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுக எந்த அளவுக்கு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்களெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கோம் தெரியுமா, அதுக்கெல்லாம் எங்கள் எம்ஜிஆர் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணல, நீங்கள் என்ன புதுசாக வந்து எங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் தர்றாரு.
நாங்க பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லையே. அசிங்கமா ஒருத்தவங்களை தரைக்குறவா பேசுறது எப்படி பெருமைப்படுற ஒரு விஷயமா சொல்றேன். அதானங்க அதை மாத்துறாங்க. இப்படி இருக்க ஒரு விஷயத்த இப்படி எப்படி நம்ம பாசிட்டிவா கொண்டு அதுதாங்க திமுக. அது எப்படி ஒரு அழகா வந்து கொண்டு வராங்க பாருங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு பெரிய வீர சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு போய் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. எனக்கு இதுல விட என்ன கொடுமைன்னா, உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறத பெருமையா பேசுறாங்க. அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, எங்கால் ராஜாவாயிட்டாரு, அவரே சிரிச்சுக்கிட்டு தானே போறாரு. அதுதான் அவங்களுக்கு என்னன்னா, இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல பாருங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பண்ணிட்டாங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காக போராடுற எங்களை வந்துட்டு உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க, இது எவ்வளவு தப்பு தெரியுமா. தாவேக்காவுக்கு அறிவே ஆக்சுவலி அந்த வேன்ல ஏற்றும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கத்துனதை பார்த்துருப்பீங்க. முட்டாள் முதலமைச்சர், தற்குறி முதலமைச்சர் அப்படின்னு முதலமைச்சர் வசைபாடுற அவ்வளோ அசிங்கமா கத்துறாங்க. நான் கேட்குறேன், ஒருவேளை திமுக ஆட்சியில் இருக்கு, இப்போ விஜய் அவர்கள் மேடையில் பேசுறாரு, உதயநிதி அவர்களை ஏதோ ஒரு நடிகையோட சேர்த்து வச்சு இப்படி பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா அவங்க முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது இன்னொரு விதமாகவும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அவங்க ஆட்சியில் இருக்கக்குள்ள எடப்பாடியார் வந்து தரக்குறைவான பேசினாங்க, அதுக்காக அவரை வந்து கைது பண்ணாங்களா, இல்லை அவர் தான் இவரை பத்தி பேசினாங்க, ரெண்டு சைடுலையுமே அதுக்காக எந்த இதுவுமே பெருசாக எடுக்கலையே. ஆனால் தாவேக்கு வந்ததுல இருந்து டார்கெட் பண்ணி டிஎம்கே வந்து எல்லாமே பேசுறாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி இருக்கட்டும், பரந்தாமணி இருக்காரு இல்லையா, அவர்லாம் அவ்வளோ பேசுறாரு. நிர்மல்குமாரை ஜெட்டியோட பார்த்தாரா அவரு, அந்த மாதிரிலாம் பார்த்து இது பண்ணி இவ்வளோ பேசுறாங்க. இவ்வளோ பேசுற எல்லாத்துக்குமே யாரத்துக்கு உள்ளத்துக்கு போடலை. இப்போ வந்துட்டு திமுக ஆட்சியில யாராவது ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தவங்க மாதிரி பேசிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக பேசிட்டாங்க, திட்டம் சரியில்லாம் பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க ஓப்பனா பேசுறாங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து யாரும் உள்ள வைக்கிற மாதிரிலாம் சொல்லல. பட் ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் மேடை நின்று பேசிட்டு இருக்காரு, லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க. காலைல பாத்தீங்களா, அது வந்து ஏதோ எடிட்டடா ஏஐ இருக்கு அப்படின்னா சொன்னாங்க. ஆக்சுவலி ஏஐலாம் தெளிவா தெரியுது, லைவ்ல போயிட்டு இருக்கு, எல்லா சேனல் லைவ்ல பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க, இப்படிலாம் இருக்கும் இப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அந்த ஜூலியா காலியா அவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னா, அங்கே மாட்டிட்டீங்க, நடந்துருச்சு. இதுக்கு என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மன்னிப்போ இதுவோ அதெல்லாம் கூட எதிர்பார்க்கல. தாவேக்காமே கொஞ்சம் அவசரப்பட்டு தான் கைதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா கைது பண்ணாமே விட்டுருக்கலாம் அந்த பிரச்சனையை. அப்படியே பேசினாரு, ஓகே, வழக்க போட்டு விட்டு கோர்ட்டில் எடுத்து முடிச்சிருக்கலாம். ஆனால் அது ஏன் கைது அப்படின்னா, இன்னைக்கு இவரை விட்டோன்னு வச்சுங்களேன், நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்க. ஏன்னா இவர் தான் உச்சபட்ச தலைவர், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, முக ஸ்டாலின் அவர்கள் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அப்போ இவரே பேசுறாரு அப்படின்னா நாளைக்கு எத்தனை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உருவாகுவாங்க? அதுதான் அவங்க மட்டும் அப்படின்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி தமிழ்நாடு அரசியலே நாகரிகம்லாம் போயிடும். யோசிச்சுப்பேன், ஒருவேளை சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்களும் பேசுங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னா யோசிச்சுப்பார். இவங்களாவது கொள்கை கோட்பாடு இதெல்லாம் சொல்லிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தலைவனை பேசிட்டாங்கன்ற அந்த வெறி இருக்குல்ல, திரும்ப அவங்களும் பேசினா இது என்ன மாதிரி இருக்கும்? ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் தாவேக்கா, இவங்கெல்லாம் பயங்கரமாக கத்திட்டு வராங்க, இவங்கெல்லாம் பயமாக கத்திட்டு வராங்க, நடுவில் போலீஸ் போட்டு திணறாங்க தள்ளுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ இதை ஆக்ரோஷத்தை காட்டிக்கிறாங்க. ஒரு யோசிச்சு பாரு, இது ஒரு காமெடியாக பார்க்குறோம். இங்கே பாருப்பா, 75 வருஷ கட்சி 2 வருஷ கட்சி என்ன பறக்க விடுது பாருன்னு சொல்லி கெத்தாக பேசலாம், இன்டர்நெட்டில் பேசலாம். ஒருவேளை அது கை கலப்பாக மாறிச்சுன்னா, கலவரமாச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக அதில் வந்து பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண அடிமட்ட மக்கள் தான். நாளைக்கு இந்த தலைவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி அவர் ஜெயிலுக்கு போகாமல் வெளியே வந்துடுவார் எப்படின்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதில் பாதிக்கப்பட போகிறதுன்னு பார்த்தா எனக்கு என்னமோ இது அப்படி முடியுமான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றம் கூடும்போது ஒரு 10 மணி ஆகிடும். இவர் தஞ்சாவூரில் போய் இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு எந்த காவல் நிலையத்திலும் விசாரணை பண்ணல. இப்போ செங்கிப்பட்டி அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, போறாரா, உள்ள போறாரா, வராரா, வெளியே வராரான்னு சொல்லி. இதெல்லாம் முடிச்சு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வரணும். எனக்கு நாளைக்கு சட்டமன்றம் எப்படி இருக்குன்றதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது. இப்ப அதுவும் ஒரு பேசு பொருளா இருக்குல்ல. நாளைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு வந்தா தாவேக்காவை அடிச்சு தெறிக்க விட்டுருவாரு, அதுக்காகவே வந்து இவங்க பிளான் பண்ணி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா திமுக காட்டுற அக்ரஷன் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் போராட்டம்னு சொல்லிட்டு போயிட்டு பொதுமக்களை போட்டு இது பண்ண ஒருத்தர் வாங்கின அடியே பார்த்தீங்களா? அந்த ரீல்ஸை மறக்க முடியாது. எனக்கு எகிரி குதிச்சாரு, குதிச்சு பழிச்சுன்னு வச்சாரு. அது எப்படின்னா வடிவேல் சொல்ற மாதிரி லைஃப்ல சில அடிகள் விழத்தான் செய்யும், அப்படியே போட்டு டம்னு அடிச்சோம். எனக்கு பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் காட்சிகள் அப்படின்னு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா பஸ் நிக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ். ஒருத்தர் படுத்துட்டாரு, முன்னாடி போயிட்டு படுத்துட்டாரு. எதுக்கே படுத்திருக்க அப்படின்னு தெரியல, படுக்க சொன்னாங்க, படுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆனா இதுல இது மாதிரி ஃபன்னான விஷயங்கள் நடந்தாலும் மதியமே நீங்க பேசியிருந்தீங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒருத்தர் சம்மந்தமே இல்லாத இழுத்து போட்டு அடிக்கிறது, பாதிக்கப்படுறது இந்த மாதிரி. இது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம படத்துல பார்ப்போம்ல, இந்த தலைவர் செத்துட்டாருன்னா உடனே வந்துட்டு பஸ் எரிக்கிறது, கடையை மூட சொல்றது. முதல்வன் படத்துல வர கிட்டத்தட்ட அதே தான் நடந்துச்சு. எப்படி பண்ணிட்டாங்கன்னா,
அவங்க அதாவது சாலை மறியல் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்டையும் கேட்குறாரு, அங்கே இருக்க சில திமுக மெம்பர்ஸ்டையும் சொல்லிட்டு வராரு. அங்கேருந்து வந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி அடிக்கிறாங்க. இது எப்படின்னா, நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி மக்களுக்காக நிற்கிறோம்ட்டு. அந்த மனுஷனை அடிக்கிறதுனால இப்போ என்ன ஆகிட போகுது? எதுவுமே பெருசாக போகிறது இல்லை. அவரை அடித்து போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வீரமாக வந்து இது பண்ணி என்ன ஆக போகுது? ஒன்றுமே கிடையாது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நீ ஃபன்னுன்னு சொல்கிறேன், ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காரு, வந்துட்டு தாவை கவலிக்க டக்குனு கலைஞர் ஒழிக்க அவர் எப்படி ஆமா தங்கு ஸ்லிப் ஆச்சால என்ன மைண்ட் செட்ல என்னவா இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்ல ஆர்ப்பாட்டம் போடணும் கிளம்பிடுவாங்க தெரியுமா, ஒரு குரூப்பு நேரா போயிட்டு போட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி வந்தாரான்னு தெரியல. மனுஷன் கத்திக்கிட்டே ஓடுறாரு, யோ சும்மாரியா இருப்பாரு கலைஞர் ஒழிக்க டீம் என்ன மேட்ச்னே தெரியாம வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்களும் இருக்கு. ஏன்னா திமுக எந்த அளவு எடுத்துட்டு போகுதுன்னு சொல்றேன். இதை வந்து ஒரு மாசா காட்டணும். இப்போ நீங்க கூட கேட்டீங்கல்ல, ஏன் நான் வந்து முன்னாடி அந்த வேன் முன்னாடி போயிட்டு விழுகுறாங்க, ஏன் இப்ப அவர் பண்ணது ஒன்றும் பெருமைப்படுற விஷயமோ இல்ல ஓகே மாஸ் காட்டுற விஷயமோலாம் எதுவுமே கிடையாது. ஒரு அவதூறான ஒரு தப்பான விஷயம். இப்போ அந்த அது எனக்கு என்ன இதுல ஒரு தோண ஆரம்பிச்ச ஒரு விஷயம்னா, இப்போ நமக்கு ஓகே ஒரு 18 வயசு 20 வயசுக்கு மேல இருக்கவங்க ஓகே இதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. சின்ன வயசுல இருக்க இப்போ எல்லாருமே சின்ன சின்ன பசங்க கூட இந்த அரசியலை ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி கன்வே பண்ணது இதான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணது கூட ரொம்ப இல்லை. அது நார்மலாக நான் சொல்கிறேனே, இப்போ நம்ம ஆஃபீஸை விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம கிட்ட ஒரு அண்ணன் பொண்ணோ அண்ணன் பையனோ இருக்காங்க, ஒரு 14-13 வயசுல இருக்காங்கன்னா அவங்க விஜய் ஃபாலோ பண்ணுறாங்க, பேசுகிறத கேட்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்களும் இது நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக விர்ச்சுவல் வாரிஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவன் கேட்குறான், இந்த மாதிரி தண்ணி வருதுன்னு சொல்கிறாரு, என்ன விஷயம் கேட்குறான். இப்போ நான் அதுக்கு என்ன ஐடியா சொல்கிறது, இல்லைப்பா த்ரிஷா வீட்டில் மட்டும் கரெக்டாக தண்ணி போயிடுதுன்னு சொல்லியிருக்காரு, இவ்வளோதான்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இதை தான் திமுக ட்ரை பண்ணுது. ஒன்றுமே இல்லைங்க, அவர் த்ரிஷா வீட்டில் தண்ணி கரெக்டாக போயிடும், த்ரிஷா வீட்டில் அவர் கரெக்டாக இருப்பார், அதுதான் சொன்னார் பண்ணி வேறு எதுவும் சொல்லலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெட்டை அர்த்தம் இருக்குன்னு தெரியாமையா திருப்பி அவர் சொல்கிறாரு, நான் காவிரி. அப்போ அதை கேட்குறான் திரும்ப நம்ம கிட்ட, அவர் ஏன் திருப்பி காவிரின்னு சொல்கிறாரு அப்படின்னு திரும்பி கேட்பான். இப்போ நம்ம அவங்க கிட்ட அதை புரிய வைக்கிறது இருக்குல்ல. அப்போ அந்த அளவுக்கு அரசியல் இங்கே கேவலமாக போயிட்டு இருக்குங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ தாவேக்கா அது அரெஸ்ட்னு போகிறதுனால இன்னமும் அது பெருசாகுது. இப்போ நேஷனல் மீடியா வரைக்கும் இந்த இஷ்யூ போனாலுமே இந்த இஷ்யூ இன்னும் பெருசாகி எதிர்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. இன்னொன்று திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள் அவர் வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா திமுக அசிங்கமாயிடும், குறிப்பாக அந்த லீகல் விங்குக்கு. ஏன்னா யாராவது போச்சு பாருங்க, அனிதா ராஜன் பேசினாரு, ஈவினிங் வெளியே வந்துட்டாரு, மார்க்கண்டேயர் உள்ள வச்சாங்க, அவர் இப்போ ஜாமீன் வாங்கிட்டாரு. அப்படின்னும் போது இவரை எப்படி வச்சிட முடியும்? உதயநிதி ஸ்டாலின் அழைச்சிருமா ஜெயிலில்? ஆக்சுவலி அரசு தரப்பு தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஜெயில் வைக்கிற ஐடியாலாம் கிடையாது, அரெஸ்ட் பண்ணோம், அவனை வந்து விசாரணை பண்ணிட்டு அமுச்சு விட்டுரும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து பெரிய மேட்டராக மாற்றணும். நாளைக்கு வந்து எங்கள் தலைவர் என்னெல்லாம் பேசலான்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு தெரியுமா, நீங்கள் மொத்தமாக வந்து உள்ளே வச்சு இது பண்ணிட்டீங்களேன்னு. எப்பா சாமி, ஒன்றும் இல்லைங்க, அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசினதெல்லாம் சூப்பர், ஓகே எதிர்கட்சி பேசிட்டீங்க, இந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அழகாக வந்துட்டு சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நேம் ஆகிட்டு போயிருக்கலாம். சட்டமன்றத்தில் ஆப்போசிட்டில் அவங்க பதிலும் சொல்லியிருப்பாங்க, ஒரு மாதிரி அது காரசாரமாக போயிருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்தமாக எங்கே வந்து நிற்கிது? இவங்க மேலே தப்புனா ஒரு ஆபாச பேச்சு, அலறல், இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புதுசு கிடையாது. ஆமாம், இதுக்கு முன்னாடி வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா ஏற்கனவே கலைஞர் பேசுனதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசுனதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து மாங்காய் பேசிட்டு இந்த மாதிரி நிறைய அவளும் நோக்கினால் நானும் நோக்கினேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி மோடியையும் ஜெயலலிதாவையும் வச்சு பேசுனது, இது மாதிரி நிறைய ஆபாசமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இல்லை, எனக்கு அந்த அரெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு பார்த்தா அந்த கலைஞரை அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ என்ன கொள்றாங்கன்னு சொல்லி நைட்டு தூக்கிட்டு போனாங்கல்ல. இதை மைலேஜை தான் பார்க்குது திமுக. இது எப்படின்னா, நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இதை வந்து ஒரு என்ன சொல்றான், ஒரு இதாக எடுத்துக்கலாம், நம்ம ஒரு அனுதாபமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் கலைஞரை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் பாவம் இப்படி பண்ணிட்டாங்க பாருன்னு. ஏன்னா அப்போல்லாம் சோசியல் மீடியா பெருசாக கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக அந்த இதை தான் காட்டுவாங்க, வீடியோ சன் டிவியில் வரும், அதை போட்டு 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 காட்டுவாங்க. அங்கே அப்போ பார்த்தீங்கல்ல, டக்குன்னு பார்த்தா இவர் வந்துடுவார், முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு எல்லாம் ஐயோன்னு கத்துறதெல்லாம் வந்து போட்டு போட்டு காய்ச்சி மக்கள் மத்தியில் எதுக்கு பார்க்கறாங்க. அதே இது இங்கே ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, மக்கள் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் பார்க்குறாங்க, இவர் என்ன பேசினாருன்னு தெரியும். இதுக்கு என்னங்க வேறு அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உள்ளெல்லாம் வைக்க மாட்டீங்கன்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க மக்கள். அப்போ என்னென்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இது இப்படி தான் இருக்குது, ஒரு டர்ட்டியர். எனக்கு என்னென்னா இதில் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது என்னென்னா, நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல.
குறிப்பாக திமுக கூட கூட்டணியில் இருந்தவங்க இப்போ தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்க விசிகாவாக இருக்கும், இல்லை இந்த சிபிஐ மாதிரியான முக்கிய தலைவர்கள் யாருமே இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல. அப்படி இது நைட்டே பண்ணிருக்கோம்ல. இன்னைக்கு நீங்க வந்துட்டு கைது செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பேசுறது வேற. பட் நைட்டே வந்து இது ஏன் இப்படி பேசணும், ஏன்னா இது ஏன் இவ்வளோ இம்பாக்டாக மாறுச்சுன்றதே இதுதான். இப்போ பரந்தாமன் பேசுறாரு, அதுக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி பேசினாரு, நைனா நாகேந்திரன் பேசியிருந்தாரு, த்ரிஷா மேட்டர். அவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து பெருசா வரல அப்படின்னா அவங்களாம் அந்த பொறுப்புல இல்லை. அவங்க ஒரு அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல இல்லை. ஒரு கண்டனம் வந்துச்சு, நிறைய பேர் பேசினாங்க, அதெல்லாம் ஓகே, மாதர் சங்கம்லாம் பேசினாங்க. இது பொறுப்புல இருக்கவர். நீ எதிர்கட்சியா இருந்துட்டு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து இதுதான் முதல் முறைன்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொன்னாரு, காலுக்கு நடுவுல போனாரு அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு கொச்சையான வார்த்தை, இது ஏத்துக்க முடிகிற மாதிரி வார்த்தைகள். இப்ப அவர் டக்குனு பால்டாயில்னாரு, பால்டாயில் எல்லாம் பேசக்கூடாது என்னை பத்தின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாரு. அவர் பதிலடி கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. அப்போ இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ரெண்டு சைட்லயுமே அவங்களும் பேசுனாங்க, நம்மளும் பேசும், இப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ விஜய் ஆட்சியில நீ எல்லாத்துக்கும் நீ பேசிட்டே இருந்தா நம்ம எதை தான் வந்து பொறுத்து இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லி கைது பண்ணிட்டாங்க. பட் கைது பண்ணதை இவங்க இப்படி ட்ராமா பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க பண்ணியிருக்காங்க, ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ பெருசாலாம் வந்துட்டு அப்படியே பூமா போகுது இல்லை. திமுக அப்படியே எடுத்து கொண்டு போகும், தாவேகா தட்டி விட்டு போகதான் போகுது. இது ஒன்றுமே பெருசாக ஆக போகிறதும் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு எங்கே புரியல அப்படின்னா, 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2-2.5 வருஷத்துலேயே வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க மேலே ஒரு பெரிய வெறுப்பில் இருந்தாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாதிரி இழிவான பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல, அது திமுகவுடைய தரத்தையும் ஒரு பக்கம் குறைக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பாக தமிழக அரசியலில் வந்து இந்த பெண்கள் வாக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்டை கொடுக்குற ஒரு வாக்கு சாதத்தில் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள தொடர்ந்து இந்த மாதிரி திமுக வந்து பெண்களை கொடுத்து இந்த அவதூறான பேசுறது, ஆபாசமா பேசுறது, இது எல்லாமே வந்து அடுத்த இடைத்தேர்தல் வர இருக்கு. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தானே மைனஸாக தானே வாய்ப்பு. கண்டிப்பா என்ன யோசிப்பானா, ஒரே விஷயம் யோசிப்பான் என்னன்னா, இப்போ இது வந்து எப்படின்னா அரசியலாக சொல்லுவாங்க, இல்லைங்க இது வந்து இவர் இப்படி பேசிட்டாரு, இவர் இப்படி பேசிட்டாரு, இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியல்வாதிகள் பேசுவாங்க. இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக பேசாத பேச்சா அப்படின்னு. இதெல்லாம் அந்த காலம், அந்த டைம். பட் இந்த காலத்தில் எப்படின்னா, சிஎம் விஜய்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் நியூஸை பார்க்குறாங்க. இன்னைக்கு பெண்கள், குழந்தை எல்லாரும் பார்க்குறாங்க. அரசியல்வாதிலாம் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ அரசியலாகவே சாக்கடப்பான்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு வந்து வீடியோ பார்க்குறான். இப்போ நம்ம வீடியோ பாருங்க, எத்தனை பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது உதயநிதிகள் பேசின வார்த்தை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். ஒரு சிஎம்ஐ இவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க, ஒரு நடிகை இப்படி சேர்த்து வச்சு பேசிட்டாங்க, அசிங்கமாக பேசிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முதல்ல சஞ்சயோட இன்டர்வியூ ரிலீஸ் ஆகுது. சஞ்சய் இன்டர்வியூ ரிலீஸ் ஆகி ஃபுல்லாக அவங்க அப்பா பையன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த பர்சனல் இஷ்யூ எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பயங்கரமாக டிவிக்கு கொண்டாடிட்டு இருக்கு. டக்குன்னு இந்த மேட்டரை போட்டவொன்னே திரும்ப த்ரிஷாவை பற்றி பேசணுங்கிற மாதிரி தான் அது ஒரு பிளான். சொல்லப்போனால் அப்படி தான் இருக்குது. திரும்ப த்ரிஷாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ட்டு அவர் மேலே அவர் ஒரு நல்லவர் இல்லைன்னு காட்டணும்ன்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பேக் ஃபேர் ஆகி திரும்ப வந்து இப்போ இந்த விஷயம் தான் மாறுது. இப்போ இது இன்னும் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இது அப்படியே வந்து உதயநிதி அப்படிலாம் பேசலை, அவர் வந்து நார்மலாக தான் சொல்லியிருந்தாரு, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு புரியலையோ, அதான் தெளிவாக நான் கூட 2 வாட்டி கேட்டேன்ல, இது உண்மையிலே பேசியிருக்காரா, எதுவும் தப்பாயிட போதும், நம்ம தப்பாக போட்டுற போகிறோன்ட்டு. இல்லைங்க பேசியிருக்காருங்க அப்படின்னு. அப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்த்தா பேசியிருக்காரு. இப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து இருட்டி பார்க்குறீங்கல்ல, இது மூலியமாக என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இடைத்தேர்தலில் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இது முன்னாடி இருந்த திமுக அதிமுக அந்த கதை கிடையாது. இவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். விஜய் அவர்களை தொட்டாலே வந்து அடிக்கிறானுங்க. அப்படின்னும் போது சிஎம் விஜய் அவர்கள் பற்றி இப்படி பேசிட்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்கள் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிடும். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் இந்த விஷயம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், என் தங்கச்சிக்கு தெரியும். எல்லாரும் நியூஸ் பரவ என்ன இவ்வளோ கேவலமாக இருக்காங்க திமுக, இவங்கெல்லாம் எப்படி பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச போகிறாங்க, ஒரு பெண் எப்படியா பேசுவாங்க, இந்த ஒரு பேச்சு இருக்குல்ல, இது இன்னும் வந்து திமுகவுக்கு அடியாக தான் இருக்கும். சில பேர் தான் பேசிகிட்டு இருக்கானுங்க, திமுக இதனால் உயிர் பெற்றது, செல்வாக்கு உயர்ந்து விட்டது, உதயநிதி எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சனாதனத்தை பற்றி பேசினார்ல, அந்த டைமில் வேணா அப்படியே சனாதனத்தை பற்றி பேசினார், சீப்பா கேட்டார், சின்ன கலைஞர் எல்லாம் பேசினாங்க. அதே இதில் கலைஞர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கை நான் வந்து சொல்ல வேண்டாம், ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை படிச்சுட்டு வந்து பேசினா எப்படி பேசுவோம் அப்படி தான் பேசியிருக்காரு. அந்த ஒரு புக்கு நான் சொல்கிறேன் அப்புறமா, அதை சொல்ல வேண்டாம், அந்த புக்கை பற்றி பேச வேண்டாம். அந்த மாதிரி இப்படி பேசும்போது இது டெஃபினட்டாக இடைத்தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ஏன்னா பார்க்குற மக்களுக்கு தெளிவாக தெரியுது இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ யோசிப்பாங்கல்ல, ஏன்னா சும்மா அந்த ஆள் பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம், நமக்கே தோணுதா இல்லையா? அப்போ அவங்களுக்கு தோணும்ல, எதிர்கட்சியாக நீ எதிர்கட்சி வேலையை பார்த்தா பரவாயில்ல, இந்த மாதிரி பர்சனலாக போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தால் இன்னொரு பக்கம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அனுதாபம் அவர்கிட்ட போகும். சரி பரவாயில்ல போ, வரைக்கே ஓட்டு போடணும்னு போட்டால் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு பக்கம் இந்த மீடியா வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட உண்மையாக கொண்டு சேர்க்கறது தான் மீடியாவுடைய ஒரு பங்குன்னு சொல்லலாம்.
ஆனா அந்த மீடியாக்கள் வந்து நேத்திலாம் அவர் பேசினதுக்கு அப்புறம் யாருமே அதை பத்தி பேசல. இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, யாருமே அதை பத்தி வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா பேசியிருக்காரு, பெண்களை இழிவா பேசியிருக்காரு, ஆபாசமா பேசியிருக்காரு, இதை பத்தி யாருமே எந்த மீடியாவிலுமே இது ஒரு டிபேட் எதுவுமே இல்லை. காலைல வந்து தாவேக தரப்புல இருக்க முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா தான் மீடியாக்கள்ல இது இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதை பத்தி பேச ஆரம்பிக்கும். இது வந்து எப்படின்னா, இது ஏன் மீடியா வந்து எடுக்கல அப்படிங்கிறத விட எல்லாருடைய லைவ்லையும் போயிருக்குது. இப்போ லைவ்ல ஒரு விஷயத்த மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த திரும்ப திரும்ப போட்டு பூம் ஆகிற விஷயம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு மீடியா பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு தலைவர் ஒன்று பேசிட்டாரு, இன்னொரு தலைவர் ஒன்று பேசிட்டார், இவர் பேசுறது இவர்கிட்ட போய் கேட்பாங்க, இவர் பேசுறது இவர்கிட்ட போய் கேட்பாங்க. இதை மாற்றி மாற்றி கேட்டு சண்டே பெருசாகி ஒரு 10 நாளைக்கு டிபேட் பண்ணலான்னு யோசிப்பாங்க. இதான் மீடியாவோட பேசிக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பேசியிருக்காரு, இது தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சும் மீடியா அதை கேரி பண்ணவே இல்லை. எந்த மீடியாலையும் ஒரு நியூஸாக வரல, ஒரு டிபேட்டில் ஒன்றும் பேசப்படலை. தாவேகா சார்பா போனாங்கல்ல சில பேர், அவங்க அதை பத்தி பேச ட்ரை பண்ணா கூட பெருசா வந்து அவங்கள பேச டாபிக் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்றாங்க. வேற ஒண்ணு இல்ல எலெக்ஷன் முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக என்ன பிரச்சனை, அதிமுக பிளவுபட்டதா, அதிமுக என்ன ஆச்சு, எடப்பாடிக்கு மதிக்க மாட்டாங்களா, இப்படியே தான் பேசிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து திமுக என்ன பிரச்சனை, திமுக ஏன் வந்திருக்கு, உதயநிதியா கனிமொழியான்னு பிளவு போயிட்டு இருக்கு, திமுக தாவேகா என்ன போயிட்டு இருக்கு, எதை பத்தியுமே அவங்க எதுவும் பேசல. ஸோ இது ஒன்றுக்கும் போயிட்டே இருந்துச்சு, ஒரு பக்கம் அதுவாகவே சைடாக போயிட்டு இருந்துச்சு. அதே வேலையை தான் இப்பயும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் பேசியிருக்காரு, இதுக்கு தப்பா பேசிட்டாரு, அதுவும் சிஎம் பார்த்தே பேசிட்டாரு, இந்த நியூஸ் ஏன் கேரி பண்ணாமல் இருந்தீங்க? உங்களுக்கு ப்ரெஸ் மீட்னு வச்சாதான் நீங்கள் ஆக்சுவலி இதெல்லாம் கேரி பண்ணி இன்னைக்கு பிச்சு உதறி இருக்க வேண்டியது. ஆனால் கேவலம் என்ன தெரியுமா, என்டிடிவி நேஷனல் மீடியா எடுத்ததை பற்றி பேசுகிறாங்க, அவன் போடுறான் ஐயோ ஷேம் ஆன் யூ அப்படின்னு போடுறான். அப்போ நமக்கு தோணுது இல்லை, ஏன் நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவன் பண்ணுறான், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இன்னைக்கு காலையிலேருந்து உதயநிதி கைது செய்யப்பட்டாரா, உள்ளே போயிட்டாரா, காவல் நிலையத்துக்குள்ளே போயிட்டாரா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இன்னைக்கு பதறிட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா, எனக்கு ஓஜி டிஎம்கே வெளியாயிடுச்சு, அவ்வளோதான். டிஎம்கே யாருன்னு மக்கள் இப்போ புரிஞ்சுப்பாங்க. எல்லா இடத்துலையும் கடை அடைக்க சொல்றது, பஸ்ஸு போகிற வழியில் பஸ்ஸு மறைச்சு படுத்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறாங்க இல்லையா. இதுதான் வந்து டிஎம்கே மறுபடியும் பண்ணுச்சு. அந்த பண்ண வேலையை திரும்ப இப்போ ஓஜி டிஎம்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒருத்தர் அடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் எப்படி மக்கள் ரசிப்பாங்க, எப்படி ஏத்துப்பாங்க? கண்டிப்பா கடைய மூட சொல்றாங்க, ஏய் கடைய மூட. இது வந்து ஒன்றும் நல்லது ஒன்றும் பண்ணிட்டு போல. இன்னொன்னு தாவேகா தரப்புல இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஓகே, இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை உணர்த்தணுங்கிறதுக்கோசரம் இதை பண்றாங்க. ஆனா அதை அரெஸ்ட் பண்றது மூலயமா அது கன்வே பண்ணிட முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. இல்லை, அரசு தரப்பு தெளிவாக சொல்லிருச்சு, நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவர் பேசினதுக்கு வழக்கு பதிவுப்பட்டிருக்கு, வழக்கு 9 பேர் வழக்கு பதிவுப்பட்டிருக்கோம், இந்த வழக்கு பதிவுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டோம், எஃப்ஐஆர் போட்டாச்சு, அரெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் அவர் வந்து ஜெயிலில் வைக்கிறலாம் எங்களுக்கு மேட்ரு கிடையாது, அதை கோர்ட்டில் வச்சு நாங்கள் வேறு விஷயத்த நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை டிஎம்கே அப்படி எடுத்துகிட்டு போகுது, எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி டிவிகே வந்து ஏன் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து நார்மலான ஒரு பர்சனாக எதுவும் கிடையாது. எதிர்கட்சி தலைவர் ஒரு அளவுக்கு மேலே பேசும்போது இவரை விட்டா நாளைக்கு இவர் கீழே முன்னுதாரணமா மாறிடும். ஆர்எஸ் பாரதி சும்மாவே பேசுறாரு. இன்னைக்கு கேட்கிறாரு, த்ரிஷா என்ன பிரதமரா, த்ரிஷா என்ன இவரா, அதாவது முழுக்க த்ரிஷாவுக்காக தான் விஜய் இதை பண்றாரு ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க இல்லையா, அதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க வந்து இப்போ தாவேகா என்ன பண்றாங்க, டக்குன்னு கைது நடவடிக்கை. ஏன்னா இவரை கைதுன்னு சொல்லி சொன்னாதான் இருக்கிற எல்லாரும் வந்து உதயநிதி ஸ்டாலினே கைது பண்றாருன்னா இவர் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவார். ஏன்னா இது வந்து வரலாற்றுல ரொம்ப ரேரு. ஏன்னா வந்து இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வராங்கன்னா டக்குன்னு வந்துட்டு கருணாநிதி ஐயா வந்து கைது பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வழக்க போட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதே விஷயம் தொடருது இப்போ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா, ஒரு பயம் வரும். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆர்எஸ் பாரதி பேசுவாரு, இவர் நம்ம ஐயா சேகர் பாபு ஐயா பேசுவாரு, அவர் வேற காலையில வந்து நின்றுட்டு காலையிலேயே வந்து அரசு பண்ண ஐபிஎஸ் கூட்டுவா, இவர் ஏன் கூட்டு ஐபிஎஸ் கூட்டா போ, ஐபிஎஸ் அரசு பண்ணணும் அப்படின்னு இருந்தாரு. ஐயா வந்திருக்கதே ஐஜி தான், வாங்க உங்களை கூட்டு போதான் கூப்பிட்டுருக்காங்க. அதுல இந்த கமிஷனர் கூட்ட அடி இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு யாரா இந்த அடி வாங்குறதுன்னு நினைச்சேன். பேரிகார்ட்ல வந்து குதிச்சு விட்டார்ல. ஸோ நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துல டிஎம்கே இன்னும் எக்ஸ்போஸ்ட் ஆகிட்டு இருக்கு, நிறைய எக்ஸ்போஸ்ட் ஆகுது, நிறைய பேர் பார்க்குறாங்க டிஎம்கேயோட உண்மை முகம் இப்படிதான் அப்படின்னு. எவ்வளோ ரவுடிசம் பண்றீங்க, எவ்வளோ இது பண்ணின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஒரு கட்சியை தற்குறிக்கிறோம், அன்னைக்கு கூட ஒரு வேன்ல ஏறுமோ கூட சொல்றாரு, தற்குறி தருதலை கூட்டம் அப்படி பண்ணிடுச்சு என்ன அப்படிலாம் பேசுறாங்க. அதாவது வெறுப்பின் உச்சத்துல என்னையே இது பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா இவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது யாரு கொள்கையோட இருக்கிறா, யாரு வந்து இதெல்லாம் பேசுறா அப்படிங்கிறது நமக்கே வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகுது, என்னடா இது இப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த திமுகவுக்கு ஒரு பேசுனது முட்டு கொடுக்குறாங்கல்ல,
அவங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான், இவர் பேசுனது தப்பா ரைட்டான்னு மட்டும் நம்ம கேட்கணும். அவர் வந்து த்ரிஷான்னு சொல்லலையே, இதெல்லாம் சொல்லலையே, அதெல்லாம் நான் கேட்குறேன். தப்பா ரைட்டா அதை மட்டும். ஏன்னா வந்து இந்த ஹானஸ்ட் ராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய மகள் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு இது தப்பா இருக்கலாம், அதை விட பிரேமலதா மேடம் சொன்னாங்க பாருங்க, இது என்னங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, வாயை பொத்தி இப்படிலாம் பேசாம பண்ணக்கூடாது, அவர் பேசுறது தப்பா இல்லையா சொல்லுங்க அப்படி. அது தப்பு தான், தப்புலாம் இல்லைலாம் சொல்லலை அப்படின்ட்டு. ஏன்னா இதுல முட்டு கொடுக்க ஒண்ணுமே கிடையாது, ஆனாலும் உதயநிதியை விட்டு கொடுக்காம முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, உண்மையிலே பெரிய கிரேட். கண்டிப்பா பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் எது வந்து உண்மை, என்ன மாற்றி என்னென்ன மேனிபுலேட் பண்ணாலும் மக்களுக்கு எண்ட் ஆஃப் த டே தெரிஞ்சிடும், யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் வந்து அநீதி இருக்குது அப்படின்ட்டுலாம் தெரிஞ்சிடும். நிறைய விஷயங்களை வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பா நாளைக்கு உண்மையா நாளைக்கு பயங்கரமான விஷயம் இருக்குது, சட்டமன்றம் கூட போகுது, நாளைக்கு தெரியும் என்னென்ன விஷயம் யார் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அதுலயும் லைவ் கண்டிப்பா வரும். முன்னாடி மாதிரி வந்து அவங்க பத்தி காலையிலேயே ஆரம்பிச்சுவாங்க, பட்ஜெட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அடுத்தடுத்து ஆரம்பிக்க போறாங்க. கண்டிப்பா அது மாதிரி அடுத்தடுத்து நான் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசலாம். நன்றி.